நன்றிகள் அம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. நன்றி ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குருவே துணை. இன்று இங்கு இணையம் வழியாக இணைந்திருக்கும் நார்வே டென்மார்க் மனவளக்கலை மன்ற பொறுப்பாளர்கள் உள்ளிட்ட உங்கள் அத்துணை பேருக்கும் எனது பணிவான வணக்கங்களையும் வாழ்க வளமுடன் என்ற இனிமையான வாழ்த்துக்களையும் தெரிவித்து மகிழ்கிறேன். இன்று நமக்கு சிறப்பான முறையில் இறை வணக்கம் குரு வணக்கம் பாடி நமது ஆசான் அவர்களின் ஆற்றல் மிகு குரலில் பஞ்சபூத நவக்கிரக தவத்தை வழி நடத்திய நமது பேரன்பிற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய பேராசிரியர் அருள்நிதி நகுலேஷ் ஐயா அவர்களை நாம் அனைவரும் தவ நிலையிலிருந்து வாழ்த்து மகிழ்வோம். நமது அன்பிற்குரிய பேராசிரியர் அருள்நிதி நகுலேஷ் ஐயா அவர்களும் அவர்தம் அன்பு குடும்பமும் அருள் பேராற்றல் கருணையினால் அனைத்து நலங்களும் பெற்று மேலோங்கி வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். அருள் உள்ளம் கொண்ட இருபால்மை அன்பர்களே, இன்றைய நிகழ்வுகள் அனைத்தையும் நம்ம குருமகான் வேதாத்ரி மகர்ஷிகளே முன்னின்று நடத்தி தருவாராக. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். இன்னைக்கு தலைப்பு விண்ணும் மண்ணும். இதுல இந்த விண்ணின் பெருமையை பற்றி நம்ம மகான் வேதாத்ரி மகரிஷி அவர்கள் ஒரு கவி எழுதியிருக்காங்க. விண், காற்று, வெப்பம், நீர், நிலம் ஐந்தான் வேறுபட்ட அடர்த்தி நிலை இயங்கற்குள் விண்ணேதான் ஐந்துக்கும் உயிர் வித்தாகும். விரைவுதான் வேறுபடும் ஒன்றுக்கொன்று விண்தான் இவ்வுலகில் உள்ள உயிர்களுக்கெல்லாம் விரைந்தாற்றும் உணர்ச்சி வித்து உடல் தொடர்பால் விண்ணதிர்வே ஊறு ஒலி வெளிச்சத்தோடு விதவிதமாய் சுவை மனமாய் மலர்ந்தாகும். இது மகான் எப்படி நமக்கு இந்த தலைப்புக்கு ஏற்ற மாதிரி இந்த குரல் ஞான கலைஞர் கவியில மகான் எழுதியிருக்காங்க அப்படிங்கிறதுக்கு தான் இதை நம்ம இன்னைக்கு எடுத்துக்கிட்டோம். சான்றோர் பெருமக்களே, இன்றைய சிந்தனைக்கான தலைப்பு நமக்கு தெரியும், விண்ணும் மண்ணும். அதாவது அந்த தலைப்பினுடைய அர்த்தம் இப்படி கூட எடுத்துக்கலாம், முதலும் முடிவும் என்று கூட எடுத்துக்கொள்ளலாம். ஆம், ஆதியும் அந்தமும் என்று சொல்லக்கூடியதில் இந்த ஆதி இருக்கே அதுதான் அனைத்துக்கும் மூலம். ஆக ஆதி என்று சொல்லக்கூடிய இறைநிலை என்று சொல்லக்கூடிய சுத்தவெளி அதுதான் இருப்பாக இருந்து கொண்டு மீதமுள்ள அத்தனை உயிரற்ற உயிருள்ள பொருட்களையும் தாங்கி கொண்டும் இயங்கு கொண்டும் இருக்கிறது, இயக்கி கொண்டும் இருக்கிறது என்கிறார் நம்ம குரு வேதாத்ரி மகரிஷி அவர்கள். ஸோ அந்த வகையில நமக்கு இந்த சுத்தவெளியினுடைய ஒரு தன்மை தான் அதனுடைய ஒரு பவர்ஃபுல்லான ஆக்ஷன்ஸ் தான் உலகத்தில் உள்ள பஞ்ச பூதங்கள்ல இருந்து வரக்கூடிய எல்லா தன்மைகளையும் பிரபஞ்சத்தை இயக்கக்கூடிய ஆற்றல் இருக்கு அப்படிங்கிறதுக்கு இந்த சுத்தவெளி என்ற பரம்பொருளானது நுண்ணிய இயல்பு கொண்டது, அரிதற்கு அரிதானது, எட்டவும் உள்ளது, கிட்டவும் உள்ளது. அந்த சுத்தவெளி என்ற பரம்பொருளானது பிளவுபடாத நிலையில் நிலம், நீர், நெருப்பு, காற்று, விண் என பிளவுபட்டும் தெரிகிறது. அறிவினால் அதை அறிய முடியும், அடையவும் முடியும். தாங்கும் பொருள் வலியதா, மிதக்கும் பொருள் வலியதா? விண் முதல் மண் வரை அனைத்துமே சுத்தவெளியால் தாங்கப்பட்டு அவைகள் மிதந்தும் கொண்டிருக்கின்றன என்கிறார் நமது குரு வேதாத்ரி மகரிஷி அவர்கள். ஸோ அப்படி பார்க்கும்போது நமக்கு இந்த பூமி அதாவது மண் அணுக்களின் கூட்டு, அணு விண்களின் கூட்டு, விண் இறத்துகளின் கூட்டு. ஆக சுத்தவெளி தன்னைத்தானே இறுக்கி கொண்டு இந்த இறை இருக்கு கொள்ளும் போது என்ன ஆகுதுன்னா, அந்த இறை துகளும் அது சுத்தவெளியும் அதிருது, அப்போ இறை துகளும் அதிருது, விண்களும் விட்டு விட்டு அதிர்கின்றன இல்லையா? நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா? அதுபோல இப்ப இந்த இருதய துடிப்பதை பார்க்க முடியாது, ஆனால் நெஞ்சிலே கை வைக்கும் போதெல்லாம் உணர முடியும். அதுபோலத்தான் இறைவனை காண முடியாது, ஆனால் உணர முடியும், ருசிக்க முடியும். காணப்படாதவராக இருந்தாலும் மெய்யானவராய் உணரப்படக்கூடியவராய் இருக்கிறார். அவரே செயல்களை செய்ய தூண்டுகிறார். அதிர்வதும் அந்த இறைவன் என்கிற சுத்தவெளி செய்யும் செயல்தான் இல்லையா? அது என்னெல்லாம் இல்லையா, நான் அசைந்தால் அசையும் அகிலம் இல்லாங்கிற மாதிரி அந்த லைன் இருக்கிற மாதிரி நம்ம அதை எடுத்துக்கிறணும். இப்போ இது இறைநிலை எல்லா இடத்துலையும் இருக்கு அப்படிங்கிறதுக்கு ஒரு சின்ன நம்ம கேள்விப்பட்ட ஒரு கதை தான். ஒரு மகான் தன் 4 சீடர்களை கூப்பிட்டு 4 பழங்களை கொடுத்து யாருக்கும் தெரியாம இதை சாப்பிட்டு வா அப்படின்னு சொல்றாப்புல, எல்லாரையும் பார்த்து சாப்பிட்டு வாங்க அப்படிங்கிறாப்புல. ஒரு மாணவன் என்ன செய்யறாப்புல, ஒரு சீடர் போர்வையை போர்த்திக்கிட்டும்
இன்னொருத்தர் ஒரு மரத்துக்கு பின்னால போய் நின்னுக்கிட்டும் சாப்பிட ஆரம்பிச்சிட்டாப்புல. 3வது ஆள் என்ன செய்றாருன்னா, ஒரு கிணத்துக்கு பின்னால போய் நின்னுட்டு சாப்பிட்டு முடிச்சுட்டு வந்துடுறாங்க. 4வது ஆள் மட்டும் என்ன பண்ணிட்டாரு, அப்படியே அந்த பழத்த கொண்டு சாப்பிடாம வந்துறாரு. மகான் ஏன் நீ சாப்பிடல அப்படின்னு கேட்கும்போது, அதுக்கு சீடன் சொல்றாரு, எங்கும் இறைவன் இருந்து கொண்டு பார்த்து கொண்டே தானே இருக்கிறான் அப்படின்னு சொன்னார பார்க்கணும். ஸோ அந்த வகையில எப்படி வந்து இறைவன் தூணில் இருப்பான், துரும்பில் இருப்பான் அப்படி போலத்தான் நமக்கு அந்த இறைநிலையானது நமக்கு விண்ணிலும் மண்ணிலும் எல்லா இடத்திலும் நீக்கமர நிறைந்திருக்கிறது அப்படின்னு தானே நம்ம குரு சொல்லக்கூடியது. அதே மாதிரி இன்னொரு இடத்துல இந்த இறைநிலையை பத்தி வரும்போது இதுல பக்தி மார்க்கத்துல ராமகிருஷ்ண பரமஹம்சர் வந்து தன் சீடர்களுக்கு சொன்ன ஒரு கதை இது. அதாவது சைத்தன்ய தேவர் வந்து ஒரு முறை தென்னாட்டிற்கு தென்னாட்டிற்கு யாத்திரையில் இருந்தபோது ஒருவர் வந்து கீதை படிச்சுட்டு இருக்கிறத பாக்குறாரு. அந்த கீதை தூரத்துல அதை ஒருத்தர் கேட்டுக்கிட்டு என்ன செய்யறாரு, தேம்பி தேம்பி அழுதுட்டு இருக்காரு. அப்புறம் அது பக்கத்துல இந்த அழுதுட்டு இருக்காருப்பாங்க, அவர் பக்கத்துல போய் நின்னுட்டு இதெல்லாம் உனக்கு புரியுதாயா அப்படின்னு கேட்கும்போது அவர் சொல்றாரு, சுத்தமா எனக்கு புரியல அப்படின்னு சொன்ன உடனே, பின்ன எதுக்கு அழுற அப்படின்னு இவர் கேட்கிறாரு. அதற்கு அவர் சொன்னாரு, அர்ச்சுனன் நான் வந்து அவர் கீதை பாட பாட கேட்கும்போது அர்ச்சுனுடைய தேர் எனக்கு மனக்கண் முன் தெரிகிறது. ஸ்ரீகிருஷ்ணரும் அர்ச்சுனனும் உணர்ச்சி பூர்வமாக பேசிக்கொண்டே இருக்கிறார்கள். அவர்கள் முகத்தில் மாற்றங்கள் வந்து தெரிவதை கண்டு எனக்கு ஒரு விதமான அழுகை வந்து கொண்டே இருக்கிறது அப்படின்னு சொன்னாரு. ஆக அந்த இடத்துல அந்த பரமாத்மாவாகிய தெய்வமே இந்த ஜீவாத்மாவாகிய அந்த நபரோடு இணைந்து இருப்பதனால தான் அந்த மாதிரி ஒரு உணர்வு பூர்வமான வந்து தெரியுது. ஆக இந்த இடத்துல மண்ணில் இருக்கக்கூடிய பரமாத்மா, இது விண்ணில் இருக்கக்கூடிய பரமாத்மா, மண்ணில் இருக்கக்கூடிய ஜீவாத்மா கூட நம்ம அதை எடுத்துக்கலாம். ஒரு இதுக்காக ஒரு உதாரணத்துக்காக சின்னதாக நம்ம எடுத்துக்கிட்டோம். எல்லா இடத்துலையும் வந்து இறைநிலை இருக்கு அப்படிங்கிறதுக்கு. அது மாதிரி இப்ப நமக்கு ஒரு நேரங்கள்ல பார்க்குறோம், நம்ம இந்த ஆனந்த கண்ணீரை பத்தி நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். எப்பெல்லாம் அது வரும் அப்படின்னா, மகளுக்கு மணமகன் தாலி கட்டும் போது அந்த ஆனந்த கண்ணீர் நம்ம கண்ணுல வரும் இல்லையா? அதே போல பிள்ளைகள் படிப்புல வந்து நம்பர் 1 என்ற இடத்தை பிடித்து பதக்கம் பெறும்போதும் டேஸ்ல நமக்கு அந்த ஆனந்த கண்ணீர் வரதா செய்யும். அதே மாதிரி இன்னொன்னு பாருங்க, முக்கியமானது பக்தி மார்க்கத்துல குறையொன்றும் இல்லை மறைமூர்த்தி கண்ணா என்று தன் இனிமையான குறையில எம்.எஸ். சுப்புலட்சுமி அம்மா பாடுவாங்க பார்த்தீங்களா? அதுக்கும் அந்த சமயத்தில் நம்ம மனசுல வந்து ஆழ்ந்து உள்ள எடுக்கும்போது அந்த வார்த்தைகளை, அப்பவும் நமக்கு ஆனந்த கண்ணீர் வரத்தான் செய்யும். அப்ப இந்த மாதிரி சூழ்நிலையில மனதுக்குள்ள ஏதோ ஒரு இன்பமான ஒரு ஒரு பிசைவுன்னு கூட சொல்லலாம். அதே உணர்வு தான் நம்ம குருமகனை நினைக்கும் போது நமக்கெல்லாம் வரக்கூடிய ஒரு சூழ்நிலை. அப்படிதான் நமக்கு இப்ப இருக்கு. எந்த செயல் எடுத்துக்கிட்டாலும் அவரை முன்னாடி நிறுத்திட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அதை அப்படியே வந்து அவரு எவ்வளவு கனமா இருந்தாலும் லேசாக்கி நமக்கு சரி பண்ணி கொடுத்துறாரு. ஸோ அந்த மாதிரி வந்து குரு கிடைச்சதுன்னா நமக்கு வந்து மிகப்பெரிய ஒரு பாக்கியசாலிகள்லாம் நம்ம கணக்கில் எடுத்துக்கிறணும். அதுபோல இந்த இப்பதான் வாரம் நம்ம தலைப்புக்குள்ள இந்த பக்தி மார்க்கத்துல பாத்தீங்கன்னா, மண்ணை வணங்குவதற்காக பூமாதேவியை துதித்தார்கள். மலையை போற்றுவதற்காக இமயவான்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, இமயமலை அர்ச்சித்தார்கள். ஆற்றை வழிபடுவதற்காக அன்னையை ஆராய்த்தார்கள். அதாவது பொதுவா நதிகள் பேர்கள் பார்த்தீங்கன்னா, அன்னையின் வடிவமா தான் எடுத்து அதை தான் வழிபட்டுட்டு இருக்காங்க. எல்லா இடத்துலயும் நம்ம அதான் பண்ணிட்டு இருக்கோம். அப்போ இப்ப கங்கையெல்லாம் காசி, யமுனைன்னு ஆக்ரா, தாமிரபரணி நெல்லையில, மதுரையில வைகை, காஞ்சியில பாலாறு, தஞ்சை தாரன் இருக்கு இல்லையா, தஞ்சாவூர்ல இருக்க ஆவிரி, இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். ஸோ அந்த வகையில இப்ப நெருப்புக்கு வந்து அக்னி பகவானை கும்பிட்டாங்க இல்லையா, ஆகாயத்துக்கு என்ன பண்ணாங்க, பரவெளியை பரமன் உரையும் ஞான ஆகாயம் தான் அப்படின்னு சொல்லுவாங்க தொழுதார்கள் இல்லையா. ஸோ அந்த மாதிரி எல்லாம் தொழும்போது இவை அனைத்துக்குமே வந்து கண்ட்ரோலர் எது அப்படின்னு பார்த்தா நமக்கு வந்து அந்த சுத்த வெளிதான் அப்படிங்கிறது நம்ம வந்து ஞான மார்க்கத்துல மகானே வந்து நமக்கு அதை அழகா அதை ப்ரூவ் பண்ணியிருக்காங்கன்னு தான் சொல்ல முடியும். ஸோ அப்படி அடுத்தாப்புல இன்னொரு இடத்துல என்ன அப்படின்னா, இப்போ நமக்கு அடிக்கடி நம்ம கேள்விப்படுறதான், அதாவது வரக்கூடிய சந்தேகங்கள் ஆரம்ப காலத்துலயும் சரி, இப்போ நம்ம நிறைய பீப்புள் மைண்ட்ல வச்சுட்டு தான் இருக்காங்க, இருக்கோன்னு கூட சொல்லலாம். கடவுள் என்பது என்ன, இதை பத்தி தெரிந்து கொள்ளணும் அப்படிங்கிற ஒரு ஆசை இருக்கும்போது அந்த இடத்துல என்ன வரும் அப்படின்னா, அதாவது இப்போ இங்க வந்து ஒரு 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 சின்ன உதாரணம். கடவுள் என்பது குழப்பம், வாழ்க்கை என்பது பிரச்சனை அப்படின்னு தான். அதாவது காட் இஸ் கன்ஃபியூஷன், லைஃப் இஸ் ப்ராப்ளம். இது சாதாரணமா ஆரம்பத்துல எல்லாருக்கும் வரக்கூடிய ஒரு எண்ணம் தான், கேள்விதான். நம்ம குருவுக்கும் இந்த கேள்வி ஆரம்பத்துல வரத்தான் செஞ்சது, நான் யார் அப்படிங்கிற சிந்தனை. அப்போ அந்த சிந்தனை வந்து வரும்போது என்ன ஆகுது அப்படின்னா, ஒரு மகான் என்ன சொல்றாருன்னா, இந்த காலகட்டத்துல தான் இப்போ பொதுப்படையான இதுக்கான பதில் என்ன அப்படின்னு சொன்னா, பொதுப்படையா வரக்கூடிய ஒரு பதில் நம்ம என்ன சொல்லுவோம், கடவுள்னா யார் அப்படிங்கிறதுக்கு,
இப்போ ஒரு மகான் சொன்ன ஒரு உதாரணம் தான் அது. ஒரு ஆப்பிள் பழத்தை எடுத்துக்கிருவோம். அதில் வந்து கண் பார்வையில் அது ஆப்பிள் பழம் தான் அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் அதுக்கு உள்ளே பார்த்தீங்களா, புலனறிவில் பார்க்கும்போது கண்ணால் ஒரு ஆப்பிள் மாதிரி தெரியுது ஒழிய, புலனை கடந்து விஞ்ஞான அறிவுக்கு போகும்போது என்ன ஆகுது, அது வந்து அதில் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னா, சூரியன், சந்திரன், கடல் எல்லாமே இருக்குது. கடல், மலை போன்ற எல்லாமே இருக்குது அப்படிங்கிறார் நம்ம குரு. அதை பிரிச்சுக்கிட்டே போனோன்னு சொன்னால் கடைசியில் என்ன ஆகுது, விண் என்ற ஆகாயத்தினுடைய கூட்டு அல்லது கூட்டமே அப்படி இது ஆகும் அப்படிங்கிறத மகான் வந்து நமக்கு சொல்லக்கூடிய ஒரு இது. இப்போ அது மாதிரி இப்போ இன்னொரு இடத்துல இப்போ விண் என்பது மகன் சொல்றது தான், விண் என்பது மூலக்கூறு. நாம் பிரபஞ்சத்தில் பார்க்கக்கூடிய எல்லாமே விண் என்பது தான். ஆனால் கூட்டாக பார்க்கின்றோம். எப்படி தோப்பில் வந்து மரத்தை தான் பார்க்குறோம், ஆனால் தோப்பு என்று சொல்லும்போது பல மரங்கள் அடங்கிய ஒரு கூட்டத்தை சொல்கிறோம் இல்லையா? அதுபோல விண்ணால் சேர்ந்த தொகுப்பு தான் தோற்றங்கள் அப்படிங்கிறார் நம்ம குரு. ஸோ அது மாதிரி இன்னொரு இடத்துல என்ன சொல்றாரு அப்படின்னா, இப்போ ஒரு சின்ன இதில் வருது, அதாவது மண்ணிலே விண்ணை கண்டான் அப்படிங்கிறது நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா? இப்போ மண் எடுத்துக்கொண்டால் அதை பிரித்து பிரித்து பார்க்க போனால் விண் தான் அதன் மூலக்கூறுகளாக இருக்கும் அப்படிங்கிறதா இல்லை. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு இது என்ன வருதுன்னா, இப்போ நம்ம ஓடும் பல விண்துகள்கள் நிறைந்த கூட்டு, பொன்னும் பல விண்துகள் நிறைந்த கூட்டு, அப்படிதானே? இந்த இரண்டுக்கும் வித்தியாசம் இல்லை, வேறுபாடும் இல்லை. அது எப்படி மகாகவி பாரதியார் என்ன சொல்றாரு அப்படின்னா, இதை ரெண்டுக்கும் வித்தியாசம் இல்லை அப்படிங்கிறதுக்கு, காக்கை குருவி எங்கள் ஜாதி, நீள் கடலும் மலையும் எங்கள் கூட்டம். அழகான ஒரு வார்த்தை, நம்ம அடிக்கடி கேள்விப்படுற வார்த்தை அப்படின்னு சொன்னாரு. கடல், மலை இந்த இரண்டுமே எங்களுடைய கூட்டம் தான். அதாவது நானும் அணுக்களுடைய கூட்டம், கடலும் மலையும் அணுக்களுடைய கூட்டம். இந்த இரண்டையும் எடுத்துக்கொண்டால் நாங்கள் அனைவரும் ஒன்றுதான். காக்கை குருவி எங்கள் ஜாதி. எப்படி என்றால் பசி, உணர்ச்சிகள், இன்ப துன்ப உணர்வு, இந்த மூன்றையும் அனுபவிப்பதில் நாங்கள் ஒன்றுதான் அப்படிம்பாரு. ஸோ அந்த முறையில மண்ணிலே விண்ணை கண்டான் என்பதும், அதாவது இன்னொன்று கூட ஒரு சின்ன உதாரணம் வருது இல்லை, ஓடும் செம்பொன்னும் ஒக்கவே நோக்குவார் என்பதும் எல்லாமே வந்து அணுக்களுடைய கூட்டு தான் அப்படிங்கிறத வந்து இது அப்படிங்கிறத நம்ம விஞ்ஞான அறிவுபூர்வமாக நமக்கு நம்ம குரு வந்து அழகாக விளக்கி கொண்டு போகிறாங்க. அது மாதிரி இந்த இன்னொரு இடத்துல இந்த மலர் வழியே விளங்கும் மறைபொருள் அப்படிங்கிறதுக்கு தலைப்பில் வரக்கூடிய வரிகள் பாருங்களேன், ரொம்ப அருமையான வரிகள் அது. மலரே மலரே நீ யார், உன் மனமும் அழகும் வண்ணமும் என் பலவாறான நினைவகற்றி பார்க்க உன்னில் ஆழ்ந்து விட்டேன் அப்படிம்பாரு. அதுல ஒரு குறிப்பா அடுத்த ஒரு லைன் என்ன சொல்றாரு அப்படின்னா, பரம அணுக்கள் பல கோடி பண்பாய் கூடி ஒரு கூத்து கரம் கோர்த்தாடும் நாடகத்து ஓர் கட்டம் எந்த தோற்றமுமாம் அப்படிங்கிறார். ஆக அனைத்து தோற்றங்களுமே வந்து விண்ணின் கூட்டுதான், அது எல்லாமே வந்து விண்ணுதான், மண் உட்பட அப்படிங்கிறது தான் மகான் சொல்லக்கூடிய ஒரு அதுல வரக்கூடிய ஒரு கருத்து. அது நமக்கு மிக தேவையான ஒரு கருத்தும் கூட அது. அது வந்து விஞ்ஞானபூர்வமா அவர் கொண்டு போறாரு பாருங்களேன். அதுபோல இப்ப இப்ப நம்ம ஒரு இன்னொரு இடத்துல கடவுளை காண முடியுமா அப்படின்னு ஒருத்தர் ஒரு மைண்ட்ல இருக்கு பார்த்தீங்களா? என்றால் முடியும். எப்போ? எந்த கண்ணால் பார்க்க வேண்டுமோ, எந்த நோக்கத்தோடு பார்க்க வேண்டுமோ அப்படி பார்த்தால் காணலாம். இப்போ நான் கையை தட்டுகிறேன், சத்தம் வந்தது. கையை தட்டியது மட்டுமே என் முயற்சி. ஒலியை நான் கொண்டு வந்தேனா? இல்லை. என் செயலினால் அந்த விளைவு. அது ஏன்னா நம்ம கையை வந்து நான் தட்டும்போது வரக்கூடிய ஒரு செயல் தானே, அதனால வந்தக்கூடிய ஒரு சத்தம் தான் அது. இப்போ நாம் எந்த செயலை செய்தாலும் அதுக்கு விளைவாக வருபவன் தான் இறைவன். இதில் தான் இதில் உள்ள கருத்து. ஆக நமக்கும் கடவுளுக்கும் ஒரு சங்கிலி பிணைப்பு இருக்கிறது. ஒரு முனை நாம், இன்னொரு முனை அவர் என்று இருக்கும்போது அவரை தேடி நாம் அலைய வேண்டியதில்லை அப்படிங்கிறது தான் வந்து மகான் சொல்லக்கூடிய ஒரு லைனு. இன்னொன்று என்ன அப்படின்னா, இப்போ நமக்கு வந்து இன்னும் கொஞ்சம் டீத்தா, அதாவது கொஞ்சம் ஆழமாக போகிறதா இருந்தால், இப்போ நமக்கு இந்த மனித உடல் வந்து செல்களால் ஆனது அப்படி தானே? உடல் 5 அடுக்குகள் இணைந்து இயங்கும் ஒரு நிலையம் அப்படின்னு கூட மகான் சொல்றாரு. அது என்னெல்லாம் வருது? விண், காற்று, நெருப்பு, அதாவது அழுத்த காற்று, நீர் திரவ பொருள், நிலம் கட்டி பொருள் அப்படிங்கிறது. அது மாதிரி கட்டி பொருள்ங்கிறது மண்ணுன்னு சொல்லணும். முதல் பௌதீக பொருளான விண்களின் கூட்டே மற்ற 4 பௌதீக பொருட்கள். விண் என்பது தன்னைத்தானே சுற்றி கொண்டிருக்கும் சிறிய துகள். உயிரினங்களில் விண்துகள் உயிர் என அழைக்கப்படுகிறது. உடலில் தனித்து இயங்குகின்ற விண்களின் சுற்றோட்டமே உயிரோட்டம் எனப்படுகிறது. ஆக இந்த மனித உடல்ல பாத்தீங்கன்னா, நிலம் எலும்பாகவும் சதையாகவும் இருக்கிறது, நீர் ரத்தமாக இருக்கிறது, நெருப்பு உடல் சூடாகும், அது 98.460 டிகிரி ஃபாரன்ஹீட் சொல்லும் பார்த்தீங்களா அது. காற்று வந்து மூச்சாக, விண் உயிர் ஆற்றலாக அமைந்துள்ளது. அப்போ இதுல எல்லாத்துலேயுமே வந்து என்னன்னு பார்த்தா, விண் தான் வந்து முதன்மையானது அப்படிங்கிறத வந்து இதில் உள்ள ஒரு கருத்து. அந்த விண்ணை முதல் மூலமே வந்து விண்ணிலிருந்து தான் வருது. விண்ணுங்கிறது என்ன? இது சுத்தவெளி வந்து இருப்பு நிலை.
விண் அப்படிங்கிறது அடுத்த லெவல் வரும்போது நமக்கு பேர் இயக்க மண்டலம்னு சொல்லக்கூடியதை கூட நம்ம மைண்டில் எடுத்துக்கலாம். ஒரு புரிதலுக்காக வேண்டி அது இயக்க நிலைன்னு எடுத்துக்கிறேன். அப்போ சுத்த வழி அப்படிங்கிறது இறைநிலை என்ன ஆகுது, தன்னிருக்கு ஆற்றலாலும் நுண் அதிர்வாலும் நொறுங்கி ஈர்த்துகள் ஆயிட்டு. இது வந்து மூலம் எப்படி வந்தோம் அப்படிங்கிறதுக்கு, மண் வரைக்கும் எப்படி வந்துச்சு அப்படிங்கிறதுக்கு சூழ்ந்தழுத்து மாற்றலால் இறைத்துகள் தற்சுழற்சி வேகம் பெற்று காந்தமாக விளங்குகிறது. இந்த சுத்தவெளி முழுவதும் இறை துகள்களால் நிரம்பி காந்த களமாக உள்ளது. இதுவே வான்காந்தம். வான்காந்தத்துக்கு டெபினிஷனுக்கு மகான் கொடுத்த ஒரு இது. அது போல இந்த இறை துகளின் தொகுப்பியக்கம் தான் விண். விண்ணும் தற்சுழற்சியுடனே இயங்குகிறது. அதுவும் தன்னைத்தானே சுத்திட்டு தான் இருக்குது விண்ணும். விண் சுழலும் போது விண்ணிற்குள் சுழன்று கொண்டிருக்கும் இறை துகள்களும் தற்சுழற்சி வேகம் அதிகரித்து இரு துகளுக்கிடையே உள்ள தூரம் அதிகரிக்கிறது. அப்படி இல்லையா? அப்போ இறை துகள் வந்து என்ன செய்யுது, விண்ணிற்குள் இருக்க முடியாமல் விண்ணை விட்டு வெளியே வருகிறது. இது பூரா சயின்டிபிக்கா வந்து எல்லாம் ப்ரூவ் பண்ணது. அது மகரிஷி நமக்கு அழகா கொண்டு வந்திருக்காங்க. அப்போ அந்த மாதிரி வரக்கூடிய இறை துகள் என்ன செய்யுது, அந்த இறை துகள் தான் வந்து காந்த அலைகள்னு சொல்லி வர்றாரு மகான். வெளியில் வரக்கூடிய இறைத்துகள், விண்ணிலிருந்து வெளியே வரக்கூடிய இறைத்துகள் தான் வந்து காந்த அலைகள் அப்படிங்கிறது. அப்போ விண்ணை சுத்தி வெளி என்ற இறைநிலை தான் தன் இருக்க ஆற்றலால், கம்ப்ரசிவ் ஃபோர்ஸ்னு சொல்லும் பார்த்தீங்களா, தன் இருக்க ஆற்றலால் எல்லா பக்கங்களிலும் சுற்றி அழுத்துகிறது. அதனால் இரு விண்கள் ஒன்றை ஒன்று நெருங்கி வருகின்றன. அதே நேரத்தில் விண்ணின் தற்சுழற்சி வேகத்தால் விண்ணிற்கு ஒரு விலக்கும் ஆற்றல், ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ் உள்ளது. இந்த விலக்கும் ஆற்றல் இரு விண்களையும் நெருங்க விடாமல் ஒரு குறிப்பிட்ட தொலைவில் இயங்க வைக்கிறது. விண்ணுக்குள் இருக்கும் இறைத்துகளின் எண்ணிக்கை குறைய குறைய விண்ணின் தற்சுழற்சி வேகமும் குறைகிறது. இது உள்ள கொஞ்சம் டீப்பா அப்படி காதில் வாங்கினது அது கொஞ்சம் விளங்கும். எல்லாம் மேலோட்டமா இப்ப என்ன உட்பட எல்லாருக்கும் இப்போ அதாவது நிறைய சீனியர்ஸ் இருக்காங்க. எல்லாம் ஆழ்ந்த அனுபவபூர்வமா மகரிஷனுடைய வார்த்தைகளை ஒன்னொன்னு உள்வாங்கினவங்க. பட் இன்னும் நம்ம வந்து இதுல ஆழமா போகணும். அதுக்காக வேண்டியதான் இந்த ஒரு இதை கொண்டு வரேன். இப்போ அதே போல இப்ப என்ன செய்யுது, விண்ணுக்குள் இருக்கும் இறைத்துகள் எண்ணிக்கை குறைய குறைய விண்ணின் தற்சுழற்சி வேகமும் குறைகிறது, விலக்கும் ஆற்றலும் குறைகிறது. இதனால் இரு விண்களுக்கிடையே உள்ள தூரம் குறைகிறது, நெருக்கம் அதிகமாகிறது. குறைந்த தற்சுழற்சி வேகமுடைய விண்ணை அதிக தற்சுழற்சி வேகமுடைய விண் சுற்றி வருகிறது. ஹைட்ரஜன் என்ற காற்று உருவாகிறது. இவ்வாறு விண்களின் எண்ணிக்கைக்கு ஏற்ப 92 மூலகங்கள் என்ற பெயர்கள் உருவாகுன அப்படின்னு சொல்றாங்க நம்ம குரு. அப்போ இதெல்லாம் இப்படியே போயிட்டு இருக்கலாம். மொத்தத்துல என்ன அப்படின்னா, இறை துகளின் தொகுப்பு தான் விண். விண்களின் தொகுப்பு மூலகம், பேரன்னு சொல்லக்கூடியது. மூலகளின் கூட்டு, அந்த மூலகங்கள் இருக்கு பார்த்தீங்களா, 92 மூலங்கள், அதனுடைய கூட்டு தான் பருவுடல். எல்லா தோற்ற பொருட்களும் மூலகங்களின் கூட்டு தான் அப்படிங்கிறாரு மகரிஷி. விஞ்ஞான பூர்வமா இது வந்து நிறைய நிறைய இடங்களில் நிறைய சொல்லியிருக்காங்க. பட் இது நம்ம ஒரு சுருக்கமாக கொஞ்சம் அதை டச் பண்ணிட்டோம், அந்த பாயிண்ட்டை மட்டும். இது மாதிரி வள்ளுவ பிறந்தைய கூட சொல்லும்போது இந்த அதாவது ஐயுணர்வு எய்திய கண்ணும் பயமின்றே மெய்யுணர்வு இல்லாதவர்க்கு, அதாவது மெய்ப்பொருளை அறியாமல் ஐம்புலன்களை அடக்கினாலும் பயன் இல்லை. அப்போ மூலத்தை நம்ம வந்து அதனுடைய ரூட்டை கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டா தான் நமக்கு அடுத்தாப்புல எப்படி கொண்டு போக முடியும், நம்மளுடைய வாழ்க்கையை ஐம்புலன்களை எப்படி அடக்க முடியும் அப்படிங்கிறது தான் வள்ளுவ பிறந்தைய சொல்றது. அதாவது மெய்ப்பொருளை அறியாமல் ஐம்புலன்களை அடக்கினாலும் பயன் இல்லை அப்படிங்கிறதா வந்து திருவள்ளுவர் சொல்லக்கூடிய ஒரு வாசகம். அது இன்னொரு இடத்துல ஒரு சின்ன ஒரு உதாரணம் கூட பார்ப்போமே. இந்த இரையாற்றல் வந்து எந்த அளவுக்கு ஒரு மனுஷங்களுக்குள்ள ஊடாடுது அப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரணம் தான் இது. ஒரு சின்ன கதை மூலமா. இப்போ மகாகவி காளிதாசர் வந்து நமக்கு தெரியும். அவர் வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவும் அந்த சொல்லுவாங்க, மகான்களுக்கு ஈகம் இருக்காது அப்படின்னு, கருவம் இருக்காங்க. ஆனா இவருக்கு ஏகப்பட்ட கருவம் இருக்கும். ஒரு நாள் வயல் வழியா நடந்து போயிட்டு இருக்காரு. நல்ல தாகம் எடுக்குது. ஒரு கிராமத்துல போகும்போது ஒரு கிராமத்து பெண்ணு என்ன செய்யுது, கிணத்துல இருந்து குட தண்ணி எடுத்துட்டு இருக்கு. உடனே போய் இவர் கேட்கிறாரு, கொஞ்சம் தண்ணி கொடுமா அப்படின்னு. அப்போ உடனே அந்த அம்மா சொல்லுது, இன்னைக்கு உங்களை அறிமுகப்படுத்திக்கோங்களேன் அப்படின்ட்டு. நல்ல ஒரு மனப்பான்மை இல்லாத அதை கேட்குது, நல்ல மனசோட. உடனே இவர் நான் ஒரு பயனாளி அப்படிங்கிறார். உடனே அந்த அம்மா பதில் காட்டிக்குது, உலகத்துல பயனாளிய 2 பேர் தான், சந்திரனும் சூரியன் தான். அவங்க தான் பயணிக்கக்கூடியவங்க. சரி விடு, அப்ப நான் ஒரு விருந்தினர், ஒரு கெஸ்ட் எடுத்துக்கோங்க அப்படின்ட்டு. உடனே இந்த அம்மா என்ன கேட்குது, கெஸ்ட் விருந்தினர் அப்படின்னு பார்த்தா செல்வம் இளமை இந்த ரெண்டும் வந்து இருக்க மாட்டாங்க. 3 நாளைக்கு சொல்லுவாங்களே விருந்து மருந்து 3 நாளைக்கு தட்டு, அதே மாதிரி 2 பேரும் நிக்க மாட்டாங்க. அப்படின்னா நீ விருந்தினருக்கு இதுதான் அர்த்தம். அடுத்தாப்புல அப்படியா சரி அப்படின்னா ஒரு பொறுமைசாலின்னு எடுத்துக்கோங்க அப்படிங்கிறாரு. அந்த அம்மா சொன்னோன்னா, பொறுமைங்கிறது பூமி மரத்தை எப்படிதான் வெட்டினாலும் தளர்த்துக்கிட்டு தான் இருக்கும். பூமியில நீ என்ன மிதிச்சாலும் அதுவும் தாங்கிட்டு தான் இருக்கும். அடுத்து என்ன இப்படி பண்றான்ட்டு, நான் ஒரு பிடிவாதக்காரன் எடுத்துக்கோங்க அப்படிங்கிறாப்புல. அதுக்கு அந்த அம்மா என்ன சொல்லுது, அப்படியெல்லாம் கிடையாது. அதெல்லாம் பார்த்தா என்னதான் போட்டாலும் முடிய வெட்ட வெட்ட வளர்ந்துக்கிட்டு தான் இருக்கும், நகத்தை வெட்ட வெட்ட வளர்ந்துட்டு தான் இருக்கும். சரி இவளை ஒண்ணுமே வெப்பேறாது அப்படின்னு சொன்னா, நான் ஒரு முட்டாள்னு எடுத்துட்டு கொஞ்சம் தண்ணி விடுமா தாகத்துக்கு நானும். ஆள தெரியாத அரசன், அவனுக்கு துதிபாடும் அமைச்சர்.
இவங்க 2 பேரும் தான் வந்து முட்டாள்கள். மத்தபடி நீலாம் முட்டாளா இருக்க வாய்ப்பு இல்லன்னு படார்ன்னு கால்ல விழுந்துட்டாரு அந்த மகால். உடனே அந்த இடத்துல ஒரு விஸ்வரூபம் தான். மகனே எழுந்துருன்னு சொல்லிட்டு அங்க வந்தது யாரு அப்படின்னா, சரஸ்வதி. இது வந்து பக்தி மார்க்கத்துல வரக்கூடியது. அதாவது அதுல என்ன ஒரு அர்த்தம் அப்படின்னா, இதுல வந்து பக்தி மார்க்கத்துல எந்த அளவுக்கு நமக்கு வந்து அங்கேயும் கர்வம் இருந்துச்சு அப்படிங்கிறது தான். நம்ம குரு வந்து அதை ரொம்ப விளக்கமா கொண்டு போயிட்டாரு. ஈகோ, தன்முனைப்பு, தான் தனது அப்படிங்கிறதுலாம் இருக்கவே கூடாதுங்கிறதுக்கு ரொம்ப அருமையா கொண்டு போயிருக்காங்க. இப்போ உள்ள திருப்பியும் வரோம். அதாவது இந்த உடலானது நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாசம் அப்படின்னு 5 பூதங்களா அடங்குது நமக்கு தெரியும். இந்த உடலுக்குள்ள ஆகாசம் இவ்வுடலை இயக்கும் சக்தியா இருக்கிறது என்கிறார் நம்ம குரு. அதாவது இது இந்த ஒரு வாசகம் கேள்விப்பட்டிருக்கோம். அண்டத்தில் கடவுளாய் அழைக்கப்படுபவன் பிண்டத்தில் உயிரென பேசப்படுகிறான். கண்டத்தின் மேலே கருவில் நிலைத்தவன் அண்டத்தும் பிண்டத்தும் அவனையே காண்கிறான் அப்படிங்கிறது வந்து வேதத்தில் சொல்லக்கூடிய ஒரு தன்மை. இதே வந்து சுவாமி விவேகானந்தர் என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த உடலுக்கும் ஆகாயத்துக்கும், அதாவது மண்ணுக்கும் விண்ணுக்கும் உள்ள தொடர்பு பத்தி சொல்லும்போது, உடம்பு பஞ்சு போல் லேசாகி விடுமா இந்த ரெண்டுக்குள்ள ஒரு கனெக்டிவிட்டி வரும்போது. அப்ப இது எப்போ வருது அப்படின்னா, இதை குறித்து தியானம் செய்யும் யோகிக்கு வான்வழி செல்லும் ஆற்றல் கிடைக்கிறது அப்படிங்கிறாரு சுவாமி விவேகானந்தர். ஆக நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாசம் அப்படின்னு பஞ்சபூதங்கள் ஆக்கப்பட்டது நமது உடல் அப்படின்னு நமக்கு தெரியும். இந்த உடலை சில பயிற்சிகள் மூலம், இதில் வந்து என்ன சொல்றாரு பாருங்க விவேகானந்தர், சில பயிற்சிகள் மூலம் லேசானதாக்கி ஆகாசத்தில் பறக்க செய்ய முடியும் அப்படிங்கிறது தான். அப்போ இதன் மூலம் என்ன அப்படின்னா, ஆகாசத்தின் திணிவே உடல் என்பதோடு உடலில் உள்ள ஆகாச சக்தியை வான்வழியில் உள்ள ஆகாச சக்தியோடு இணைக்கும் நுட்பத்தினை யோகிகள் தெரிந்து வச்சிருக்காங்க. அதனாலதான் வந்து அதெல்லாம் சொல்றாரு அப்படிங்கிறதுக்கு. அதுபோல இப்ப வந்து இன்னொரு இடத்துல எப்படி நம்ம குரு சம்பந்தப்பட்ட ஒரு கருத்துக்கள் பகிர்ந்துக்குருவோம். அதாவது ஒரு இடத்துல என்ன சொல்லி வர்றாரு அப்படின்னா, இந்த விண்ணும் மண்ணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு நமக்கு சொல்லக்கூடிய ஒரு வாசகம் பாருங்க. அதாவது ஒரு இடத்துல மகானுடைய இது வருது பாருங்க, இறைவணக்கத்தில் வருது பாருங்களேன். அதாவது அழுத்தம் என்னும் உந்தாற்றல் ஒன்றை கொண்டே அணு முதலாய் அண்ட ஓடி அனைத்துமாக்கி. இப்போ இதுல இருந்து இந்த லைன்ல இருந்து என்ன தெரியுது, நம்ம தெரிய வைக்கிறார் குரு அப்படின்னா, இறைநிலைக்கு இயல்பாக இருக்கக்கூடிய அழுத்த ஆற்றிலே எழுச்சி பெறுகிறது அப்படிங்கிறத நம்ம குரு சொல்ல வர்றாரு. அப்போ இப்போ நீரின் செறிவே அலையாவது போல இறைநிலையின் செறிவே இறை துகள்கள் ஆகிறது. அந்த பழசத்தை நம்ம கொஞ்சம் ரெக்கல் பண்ணிக்கிறோம். அப்போ துகள்களின் கூட்டு விண் என்ற அணுக்களும் கூட்டு நிலை பஞ்சபூதங்களும் பஞ்சபூதங்களின் இணக்க நிலையும் விண் மற்ற 4 பூத கூட்டோடு இணையாமல் தனித்து சுழன்று ஓடும்போது உயிராகவும் உயிர் சுழல்வதால் வரும் காந்த அலை. இந்த காந்த அலை உயிர் சுழல்னால தான் வரக்கூடியதுங்கிறதுக்கு இந்த இடத்துல உயிர்கள் சுழல்வதால் காந்த அலை பஞ்சபூத தன்மைக்கு ஏற்ப அழுத்தம், ஒலி, ஒளி, சுவை, மனம் என்ற 5 தன்மாத்திரைகளை உணரும் மனமாகவும் உள்ளது அப்படிங்கிறாரு நமக்கு. அப்ப இதை உணர்ந்துட்டோம்னா இதுதான் பிரம்ம ஞானம் அப்படிங்கிறாரு. ரொம்ப அழகான ஒரு லைன் இது. ஸோ அதுபோல இப்ப இந்த மனிதர்கள் எடுத்துக்கிட்டா ஊரு ஓசை, இந்த ஓசை காது, மனம் வந்து மூக்கு, ஒளி, கண்ணு, சுவை, நாக்கு சொல்றோம் பார்த்தீங்களா, அது மற்றும் இன்ப துன்பம் என்ற விளைவை தருவது காந்த ஆற்றல். இந்த காந்த ஆற்றல் எல்லா இடமும் சுத்த வழியிலிருந்து பூமி வரைக்கும் மண் முதல் விண் வரை எல்லா இடத்துலையும் இது பரவி இருக்கு பார்த்தீங்களா. இதுக்கு எல்லாம் இந்த உணரக்கூடிய தன்மை கொடுக்கக்கூடியது என்னது அப்படின்னா இந்த காந்தம் தான் அப்படிங்கிறது. அரசனாக இருந்தாலும் வணிகராயினும் சாதாரண மனிதனாக இருந்தாலும் எந்த தொழிலை செய்தாலும் அனைவருக்கும் பொதுவான நிகழ்ச்சியாக நடைபெற்று வருகிறது இந்த காந்தாலையினுடைய தன்மை. அப்போ இதை வந்து எப்போ உணர முடியும் அப்படின்னா, மனசு வந்து நம்ம மிக அமைதியான நிலையில் இருந்தால் தான் அதை உணர முடியும். அதுக்கு தான் நமக்கு வந்து மகான் வந்து அழகான ஒரு 9 வகையான தவங்களை கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற நம்ம இந்த இடத்துல ஞாபகப்படுத்திக்கிறணும். ஒரு நேரம் வந்து ஜெயேந்திர சுவாமிகள் வந்து மகரிஷியிடம் வந்து காஞ்சி சுவாமிகள், நீங்க பிரம்மஞானம் ஒன்று சொல்லி கொடுக்குறீங்களாமே, அதுக்கு சாதாரண மக்கள் கூட படிப்படி இல்லாதவங்களுக்கு கூட இந்த பிரம்மஞானம் வந்துருச்சுன்னு சொல்றாங்களே, இது எங்க இருந்து எடுத்தீங்க? வேதத்திலிருந்து எடுத்தீங்களா, பிராணத்திலிருந்து எடுத்தீங்களா, பிராணங்கள்ல அல்லது சித்தர்களிடமிருந்து எடுத்தீங்களான்னு கேட்டதுக்கு அவர் நம்ம குரு சொல்லிட்டாரு, எங்க இருந்து வந்தீங்க, எங்கே வாழ்றீங்க, எங்கே போக போறீங்க அப்படிங்கிறத மட்டும் தான் நான் சொல்லி கொடுக்குறோம் இங்க அப்படின்னு ஒரே லைன்ல முடிச்சுக்கிட்டாரு. ஆக பாமரரும் புரிந்து கொள்ளும் அளவிற்கு பிரம்ம ஞானத்தை வடிவமைத்து பயிற்சி முறையாக
நமது ஆழியார் அறிவித்தீவுக்குள்ள 3 நாள் தங்கி கற்றுக்கொள்ளும் பயிற்சி முறையாக அளிக்கப்பட்டு வருகிறது அப்படிங்கிறத வந்து நமக்கு இது. அதே மாதிரி இதே ஜெயேந்திர சுவாமிகள் வந்து ஒரு நேரம் தேதி கூட போட்டிருக்காங்க. அதில் 6/3/1996 அன்று ஆழியாருக்கு வந்தபோது அங்கே அளிக்கப்படுகின்ற பயிற்சி முறைகளை பற்றியெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணியிருக்காங்க. ஆசிரமத்தை பார்வையிட்டதில் அவர் சொன்ன வாசகம் இதெல்லாம். ஆசிரமத்தை பார்வையிட்டதில் மிகவும் மகிழ்ச்சியும் சாந்தியையும் அடைகின்றோம். மக்களுக்கு ஆழ்ந்த நிலை பயிற்சி அளிப்பதில் இந்த ஆசிரமத்தை வாழ்த்தி மென்மேலும் பணிபுரிய ஆசீர்வதிக்கிறோம் அப்படின்ட்டு ஒரு வாழ்த்து சொன்னார் பாருங்க. அதெல்லாம் மறக்க முடியாத ஒரு வாசகங்கள். இப்போ இந்து சமய தலைவர்களும் பக்தி மார்க்கத்தில் இந்து சமய தலைவர்களும் ஒப்புக்கொள்ளும் அளவிற்கு அத்வைத தத்துவத்தை பாமரர்களும் புரிந்து கொள்ளும் வகையில் எளிமையான முறையில் விளக்கி இருப்பது தான் வந்து நம்ம குருவோட ஒரு சிறப்பு அப்படின்னு நம்ம இருந்து புரிஞ்சுக்கணும். வாழ்க வளமுடன். ஸோ இந்த வகையில் வந்து நமக்கு இந்த மண்ணுக்கும் விண்ணுக்கும் உள்ள சமாச்சாரங்கள் வந்து நிறைய நம்ம பார்த்துட்டோம். பார்த்த வகையில் இறுதியாக வந்து என்ன அப்படின்னா, இப்போ உடலுக்கு உரமளிக்கும் உழைப்பு இல்லையா, ஒழுங்கோடு கொள்ளும் உணவு, உள்ளத்திற்கு உயர்வளிக்கும் கல்வி, உள்நாடி நிற்கும் தவம், ஆக இத்தனையும் வந்து நம்ம மனவளக்கலையில வந்து நமக்கு மகான் கொடுத்துருக்காங்க. இந்த பயிற்சிகளை தொடர்ந்து செய்வோம். வாழ்வில் அனைத்து நலன்களையும் பெறுவோம். அதற்கு இறையர்களும் குருவர்களும் நம் அனைவருக்கும் துணை நிற்குமாக என்று வாழ்த்தி இந்த சிந்தனையை நிறைவு செய்து கொள்கிறோம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். வாய்ப்பளித்த நார்வே டென்மார்க் மனவளக்கலை என்ற பொறுப்பாளர்கள் அத்தனை பேருக்கும் இதுவரை செவிமடித்த நல்ல அன்புகளுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்து நிறைவு செய்கிறோம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்.